வாரத்திலே ஒரு நாள் தான் லீவ் விடுதாங்க. அன்னைக்கும் கோயிலுக்கு வா கோயிலுக்கு வான்னு டிஸ்டர்ப் பண்ணாங்க. காலையிலே எழுந்திரிச்சு 5 மணிக்கு கபடி விளையாட போகலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்காங்க. எங்கள் அப்பா வேறு சர்ச்சில் மெம்பராக இருக்கனால நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இம்மா நீ இன்னும் சர்ச்சுக்கு போகலையா? நான் போகலட்டா எப்படி? நான் தான் கோயில் குட்டியாரு. நான் போகலட்டா சாவி இருக்கு, கடவுளே உள்ள வர முடியாது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் மதன் இன்னும் வரலையே, அவன் எங்கே போனான்? வந்துட்டான் பாரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போலியா? அது வேற கிளம்பணும், ஏதோ ஜலையா இருக்கு. அம்மா என்ன நீ என்ன கிளம்பலையா? அம்மா நான் தான் போய் கதவை திறக்கணும். நீ திறந்தா தானே எல்லாரும் உள்ள வர முடியும். அம்மா போவோம் வாங்க. ஹாய் டெல்சி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு கோயிலுக்கு வேறு போனோம்ல. வேறு உபதேசியர் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க 9:30க்கு சர்ச்சுனா 9 மணிக்காவது உள்ளே வந்துருங்கன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவர் சொல்லுக்காவதாக உள்ளே போகணும்ல நம்ம. ஆமாக்கா, எங்கள் வீட்லேயுமே 9:30க்குனா 9 மணிக்கே சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி திட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ சீக்கிரமாகவே கிளம்பிட்டு இருக்கேன். சரி டெல்சியா, வேற சொன்னாங்க பாட்டு புக்கு பைபிள் எல்லாம் கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறதுக்காக கொஞ்சம் கேட்டு கொண்டு போவோம் சரியா டெல்சியா? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் சரியா? சரிக்கா, நான் அதனால தான் காலையில் எல்லாத்தையும் ஆயத்தமாக எடுத்து வச்சிட்டேன். சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆயத்தமாக போவோம்ண்ணா சர்ச்சுக்கு. இன்றைய நாளிலும் ஆலய ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தையாக ஆயத்தமா என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க இருக்கிறோம். வேதத்திலே நம்ம நிறைய பார்க்கிறோம். கர்த்தர் வருகையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கும். 10 கன்னிகையில 5 கன்னிகைகளுடைய எண்ணெய் என்ன செய்து காலி ஆயிடுச்சு. மீதி 5 பேர் தான் என்ன செஞ்சாங்க? ஆயத்தமா இருந்தாங்க. ஆண்டவர் நோக்கி என்ன செஞ்சாங்க? மணவாளன் வரும்போது போனாங்க. நாம எப்படி இருக்கிறோம்? ஆயத்தமா இருக்கோமா? இல்ல ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கிறோமா? இல்ல ஆண்டவருக்கு பிரியமான காரியம் செய்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டுல போய் நல்ல முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல, ஏசப்பா நான் உங்க வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறேனா? இல்ல நீங்க சொன்னபடி நீ என் மணவாளியே வா அப்படின்னு சொல்லும் போது நான் சந்தோஷமா வருறானான்னு சொல்லி கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் வருகை சீக்கிரத்துல ஏசப்பா வரப்போறாங்க. நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் கூட போகணும். நித்திய காலமா என்ன செய்யணும்? நம்ம வாசம் பண்ண போறோம். அதனால என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு பிரியமா இருங்க. ஆண்டவருக்கு பிரியமானது எதுன்னு சொல்லி என்ன செய்யுங்க? யோசித்து செய்யுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதான் ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு பெரிய கட்டளை. அதனால நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? நீங்க ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஆகணும். நீங்க சங்கீதம் 146 பாருங்க, திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கும், விதவைகளுக்கும் உதவி செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கு. அதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ மெசேஜை கேட்டியால? ஒரே இயேசு வராரு பைபிளை வாசி, அதை வாசி, டெய்லியும் ஜெபம் பண்ணு, ஒரே மெசேஜை கேளு அப்படின்னு இயேசு வந்துட்டு வரான்னு ஒரே இதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமால, இதே மாதிரிதான் 2000 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இயேசு வராரு ஒழுங்கா இருங்க, இன்னும் 2000 வருஷமா சொல்லிட்டே இருக்காங்க. சிலுவையில ஒரு கல்லன் கூட கடைசி நேரத்துல போய் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் போய் கடைசி நேரத்துல போய் மன்னிப்பு கேட்டுக்கணும். பார்ப்போம். அக்கா, இன்னைக்கு சர்ச்சில் மெசேஜ் கொடுத்தாங்க, கேட்டிங்களா அக்கா? ஏசப்பா வருகையை பற்றி அப்போ கூட சொன்னாங்களே, ஒருத்தங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தங்க கைவிடப்படுவாங்கன்னு. எனக்கு பயமா இருக்குக்கா, நம்ம கைவிடப்பட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒன்றும் பயப்படாத. நம்ம நல்ல பிள்ளையா இருந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடந்தா ஏசப்பா நம்மளை கண்டிப்பா எடுத்துக்கொள்வாங்க. எடுக்கும்போது நம்ம பரலோகம் போயிடலாம். நீ எதுக்குமே பயப்படாத. அவர் வருகையில நம்ம பரலோகம் போயிடலாம் சரியா? நீ பயப்படாத. இது மட்டும் போதுமாக்கா? இல்லை நிறைய சொன்னாங்களே, வேற என்னெல்லாம்? இல்லை, ஏசப்பா வரும்போது நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கணும். நிறைய ஆத்துமாக்களை ஏசப்பா கண்டு எழுப்பியிருக்கணும். அப்படின்னா தான் ஏசப்பா வரும்போது நம்மளை சந்தோஷமா அவர் இடத்துக்கு பரலோகத்துக்கு கூட்டு போவாங்க. நீ பயப்படாத சரியா? நம்ம சுவிசேஷம் அறிவிச்சிருக்கோம். நிறைய பேரை நம்ம நிறைய ஆத்துமா ஆதாயப்படுத்திருக்கோம். அதனால நம்ம பயப்படாத. நம்ம கண்டிப்பா ஏசப்பா வந்து பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. நீ பயப்படாத சரியா? சரிக்கா. சரி, நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணிடு சரியா? ஏசப்பா கிட்ட ஜெபம். அன்புல இசப்பா, சுந்தர இசப்பா, நாங்கள் இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்ட இசப்பா, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். உங்களுடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும் இசப்பா. நாங்கள் உண்மையை ஒத்துவமா இருந்த இசப்பா, உங்களுடைய வருகையில் இசப்பா நாங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுவோம் இசப்பா. அதை நாங்கள் அறிந்திருக்கிற இசப்பா. நாங்கள் நிறைய ஆத்மா ஆதாயம் பண்ணியிருக்கோம் இசப்பா. உங்களுடைய வருகையில் எங்களை எடுத்துக்கொள்ள நாமக்கு இருக்கிற நல்ல பிதாவே. அக்கா, அங்கே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு அக்கா. ஆமா மேலே ஏதோ சவுண்டு கேட்கு.
ஆமா ஏசப்பா வராங்க, எனக்கு மேல ஒரு சவுண்டு கேக்கு. அக்கா அங்க பாருங்க அக்கா, ஏசப்பா வராங்க. ஆமா ஆமா ஏசப்பா கண்டிப்பா நம்மளை கூட்டு போயிருவாங்க, பயப்படாத. பயந்துட்டே இருந்தாங்களா, நம்மளை கண்டிப்பா ஏசப்பா கூட்டு போயிருவாங்க. ஒரு வருகை வந்துட்டு ஏசப்பா கண்டிப்பா கூட்டு போயிருவாங்க, பயப்படாது சரியா? சரிம்மா ஜெராலிங்க வாங்கல, வானத்துலேருந்து ஏதோ ஒளி தெரியுது, யாரும் வராங்க, வாங்கல சத்தமா இருக்கு. நானாமல எங்க வீட்டுல இருந்து வெளியே வரையில அந்த சவுண்டு கிடைச்சாலாமா இல்லையா பாருங்க ஏசப்பா வராங்களே இல்லையோ, அவங்க ரதங்களோட குதிரைகளோடு வராங்களா, ஏசப்பா தூதர்களோட வராங்களா. இன்னைக்கு காலையில கூட சர்ச்சில் சொன்னாங்க மனம் திரும்புங்க அப்படின்னு, ஏசப்பாலாம் வருவாங்கன்னாங்களா, நம்மளே தான் மனம் திரும்பாம இருக்கோம், பயம் வாங்கல ஓடிடும். அவங்க வெளிச்சத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா, இல்லை என்றால் கைவிடப்படுவோமா? சிந்திப்போம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம்.